ஃபைலுல் கதீர் அப்படிங்கிற கிதாபில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க. ஒருவர் தமக்கு தேவையில்லாததில் ஈடுபாடு காட்டுவது அவர் மோசமான முறையில் இஸ்லாமை பின்பற்றுவதாக இருக்கிறது. ஏன்னா அவர் இஸ்லாமை பின்பற்றுகிற பேரில் தேவையில்லாததெல்லாம் செய்துக்கிட்டு அதையும் இஸ்லாமை போல அவர் உலகத்துக்கு காட்டுறார், அல்ல அதையே இஸ்லாமாகவும் நம்புகிறார். அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒருத்தருடைய மோசமான நிலை இஸ்லாமில் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அது என்னன்னா, அவர் தனக்கு தேவையில்லாததெல்லாம் தலை நுழைக்கிறது, மூக்க நுழைக்கிறது. தேவையில்லாதது என்பது பல வகைகளாக உள்ள அவசியமற்ற அனைத்தும் அடங்கும். ஒன்று ரெண்டுன்னு இல்லை, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது பல வகைகளாக இருக்கும். அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், அது அவசியம் இல்லாததாக இருக்கும். அதில் நமக்கு அதில் எந்த அவசியமும் இருக்காது. ஆனால் அதில் நாம் ஈடுபடுறதும் மற்றவர்களை ஈடுபடுத்துறதும் மற்றவர்களை தூண்டுவதும் ஒரு பெரிய முட்டாள்தனமும் ஒருத்தருடைய இஸ்லாம் சரியில்லைங்கிறதுக்கான அடையாளம் ஆதாரமாகும். ஒரு மனிதருக்கு அவசியமான விஷயங்கள் என்பவை என்ன? இப்போ ஷேக் குறிப்பிடுறாங்க, அவர் வாழ்வதற்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ரிசுக்கோடு தொடர்புடையது தான் அவருக்கு அவசியம். என்ன அந்த ரிசுக்கோடு தொடர்புடையது? அவரது பசியை ஆற்றக்கூடிய உணவு, அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர். இது வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லையா? ஏன்னா ரிசுக், இந்த உணவு இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. இதுதானே ஒரு மனிதருக்கு அவசியமானது. இது அவசியம். அதே மாதிரி இதோடு சேர்த்து இன்னொன்று அவசியமாக இருக்குது வாழ்க்கைக்கு. என்ன அது? ஆடை. ஒருத்தர் தன்னுடைய மானத்தை மறைக்க வேண்டிய ஆடை உடுத்துவது, இது அவசியமானது. அதே மாதிரி அவர் தன்னுடைய கற்பை பேணி காக்கணும். அதுக்கு அவருக்கு எது அவசியமானது? நிக்காஹ், திருமணம். திருமண பந்தம் இல்லாமல் கற்பை பேணி காக்க முடியாது. அப்போது அவருக்கு உணவு அவசியம், நீர் அவசியம், உடை அவசியம், அவருக்கு துணை அவசியம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய கற்பை பாதுகாக்கணும்னா துணை இருக்க வேண்டும். இது அவசியம். இது எல்லாமே இந்த அவசியத்தில் அடங்கும். இந்த அத்தியாவசிய தேவையை நிறைவு செய்யும் அளவு தான் ஒருத்தருக்கு அவசியங்கிறது. இது அத்தியாவசியமான தேவை. இதுக்கு எவ்வளவு இருந்தால் அவர் அதை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமோ அதுதான் அவருக்கு அவசியத்துடைய அளவு, லிமிட் அவருக்கு இது. அப்போது இவ்வளோதான் சாப்பிடணுங்கிற ஒரு அளவு இருக்குன்னா அவருடைய உடம்புக்கு தேவையான அளவுக்கு அவர் சாப்பிடுவார். சரியா? தாகம் தீர்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்க போகிறார். அவர் உடுத்துறதும் அவருடைய மானத்தை மறைக்கிறதுக்கும் அவரை அழகுபடுத்திக் கொள்வதற்கு அவசியமான ஒரு அளவுக்கு அவர் அழகுபடுத்திக்குவார். அதற்கு ஆடை தேவை. அவருடைய கற்பை பாதுகாக்க அவருக்கு ஒரு நல்ல துணை இருக்கும். இது அவசியம். அப்போ இந்த அளவுன்னு ஒன்று இருக்குது. இதில் கூடுதலாக இந்த இன்பத்தை, அதாவது உணவு, உடை, நீர், துணை, இதில் ஒருத்தர் தன்னுடைய கூடுதலாக இன்பத்துக்காக சுகத்துக்காக எடுத்துக்கொள்கிற, அதாவது தன்னுடைய அளவை மீறி எடுத்துக்கொள்கிற எல்லாமே அவசியம் இல்லாதவை. அவசியம் இல்லாமல் இருந்தும் அவர் கூடுதலாக தேடுறார். அது உணவுக்காக, உணவு போதுமானதாக இருக்குது, அந்த வருமானத்தை என்ன தேடுறார்? கூடுதலாக தேடிக்கொண்டே போகிறார். இப்போ இதில் தன்னுடைய தேவையை தாண்டி அவர் கூடுதலாக போகும்போது அந்த சுகத்துக்காக வாழ ஆரம்பிக்கும் போது, அந்த சுகத்தை தேடி அதை கொண்டு வரக்கூடிய செல்வத்துக்காக அவர் போராடும் போது அவர் என்ன செய்கிறாரு? அவர் அதிகத்தை, அந்த கூடுதலுக்காக அவர் அவசியத்தை தாண்டி, அளவை தாண்டி, மிகுதியாக அதனுடைய வரம்பை தாண்டி போகிறார்.